அஸ்ஸலாமு வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் குண்டாக இருப்பவங்களுக்கு எந்த மாதிரி கழுத்து வைக்கணும், எந்த மாதிரி கழுத்து வச்சா அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே அந்த பெல்லைக்கான அழுத்தி கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ குண்டாக இருக்கிறவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணுற ரவுண்ட் கழுத்து வச்சோம் அப்படின்னம்னா அது வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கழுத்து வைங்க. கழுத்து ரொம்ப இறக்கமாகவும் வச்சிடாதீங்க. நம்ம 3 இன்ச்சு ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 இன்ச்சு எடுக்கணும். அந்த 3 இன்ச்சில் ஆரம்பித்து அங்கேருந்து 8.5 இன்ச்சு இறக்கம் வைங்க. 8.5 இன்ச்சு இறக்கம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் இறக்கம் வைக்காதீங்க. 8.5 இன்ச்சு இறக்கம் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 8 இன்ச்சு இறக்கம் வைங்க. அதை தாண்டி நீங்கள் வைக்காதீங்க. 8.5 இன்ச்சு ரொம்ப லாங் தான். ஸோ 8 இன்ச்சு நீங்கள் இறக்கம் வச்சிங்கனாலே அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே கழுத்து தான் வந்துட்டு இந்த இடத்துல கழுத்து போட போகும்போது ரவுண்டு கழுத்து போடுறத விட கழுத்து போட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி இப்படி வரப்போகும்போது அந்த சதை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி இப்படி தெரியும். அது அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கழுத்து போட்டிங்க அப்படின்னா கழுத்து உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கழுத்து தான் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.